இங்க தமிழும், சேதும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு வீட்ல இருக்கவங்க நெனைக்கிறாங்க. ஆனா, வம்பா போன 2 கழுதைகள் இருந்து நம்ம தமிழையும், சேதையும் சேர விடாம என்னெல்லாம் பிளான் போடணும்னு ஆத்தாளும் மவளுக்கும் இதான் வேல. இவங்கள விளக்கமாத்தால அடிச்சு வெளிய பத்துனா நல்லா இருக்கும்னு நெனச்சா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சின்ன மருமக சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா, சாவித்திரி வந்து தாமரைட்ட சொல்றாங்க, "எப்படியாவது என் அண்ணன்ட்ட பேசி, உனக்கு சேத கல்யாணம் முடிச்சு வைக்கிறதான்டி எனக்கு வேல. உனக்கு சேது வந்து எவ்வளோ நீ ஆசைப்படுறன்னு எனக்கும் தெரியுது. ஆனா, நம்ம வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு முன்னக்கூட்டி என்ன பாடுபடுத்துனாங்க நம்மள. அதேமாரி வெளிய போயிட்டு உள்ள வந்தாலும் நம்மள பாடா தானடி படுத்துறாங்க. இந்த வீட்ட எப்படியாவது நம்ம தான்டி ஆளணும். அதுக்கு சேது வந்து உன்னைய கல்யாணம் முடிச்சா மட்டும் தான் அது நடக்கும். எங்க அண்ணன் வந்து இப்ப வந்து நல்ல விஷயத்துல இப்ப மாப்பிள்ளைய வந்து எப்படியாவது ஒரு நல்ல பொண்ண பார்த்து அவருக்கு பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ் வந்து காலேஜ் படிக்கிறவங்க அங்க வந்து ஒருத்தனுடைய வீடியோ வந்துடுச்சு. அவனும் தமிழும் வந்து சின்ன வயசுல ஒண் போல படிச்சிருக்காங்க. இப்போ அவனுடைய வீடியோ நம்மட்ட இருக்கதுனால, சேதுட்ட மட்டும் இப்ப காட்டி ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைய ஆக்குவோம். அதுக்கடுத்து எங்க அண்ணன்ட்ட பேசுற விதத்துல பேசுனா, எப்படியும் சம்மதிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்றாங்க சாவுத்திரி. இத கேட்ட தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "எம்மா இத செய்யுமா. எனக்கு எப்படியாவது நீதாம்மா சேது மாமா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிரணும். பார்த்துக்கோ." நான் இது நாளும் வரைக்கும் நம்ம சேது மாமா மறக்காம இருக்க முடியல. எனக்கு டெய்லி அவரோட நெனப்பு தான் வருது. தமிழு எப்படியும் அந்த வீட்டுக்குள்ள சேது மாமா காதலிச்சு உள்ள கொண்டு வந்தனால வந்துட்டாங்க. ஆனா, இது கிடைச்ச நமக்கு ஒரு சம்பவத்த நம்ம வந்து பெரிய சம்பவமா மாத்தி, இவங்க வீட்டுக்குள்ள வரவிடாத அளவுக்கு ஆக்கிரணும் அந்த தமிழ. அப்படின்னு தாமரையும் பேசி முடிக்கிறாங்க. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆத்தாளும் மகளும் என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்கானுன்னு தெரியலடி! அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து அவங்க மகள்ட்ட. எப்படியும் பார்த்தோன்னா, நம்ம மாமா வந்து சில விஷயத்த கேட்க மாட்டாங்க. அவங்கள பேசுன விதத்தில பேசி, எப்படியாவது நம்ம சேதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பொண்ண பார்க்கணும். அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்கள தான் பார்த்து கல்யாணத்த முடிச்சு வைக்கணும். அப்பனா தான் நம்ம இந்த வீட்ட ஆள முடியும்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஏற்கனவே போஸோ வந்து ஒரு வழி இல்லாம அந்த தமிழும் நெனச்சு பத்தி விட்டுட்டா. இப்போ நம்ம ராஜாங்கத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தியா? அப்போ மினிஸ்டர் வேற இந்த விஷயத்த கண்டுபிடிச்சா, எப்படி இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு வந்து எப்பனாலும் ஆபத்து தாண்டி உன் தம்பிக்கு. இப்ப இவன் தான் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சேதுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். அவன் போஸ உயிரோட விடமாட்டான். அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி அவங்க மகட்ட. இந்த சைடுல பாத்தீங்கன்னா, நம்ம சேது வந்து ஒரு இடத்துல தண்ணி அடிக்க போறாரு. அங்க டாஸ்மார்க்ல இருந்து நம்ம பார்ல உட்காந்து அடிக்கிறாரு. அப்ப 2, 3 ரவுடிக வந்து நம்ம தமிழ பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இத சேது உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. "ஏய் இவன் தான்டா மினிஸ்டருடைய பையன். இவன் லேஸ்பட்டவன் கிடையாது. அவ கட்டுன மனைவியே சந்தேகப்பட்டதுனால தான் இப்ப பிரிஞ்சு இருக்கான் தெரியுதா? இப்போ டெய்லி குடிக்கிறத தான் வேலையாவே வச்சிருக்கான்." அப்படின்னு தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட சேதுக்கு பயங்கரமா கோவம் வருது. நேரா போய் அந்த ரவுடிகிட்ட போய் சண்ட போடுறாரு. அங்க இருக்க ரவுடிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சேதுவ வந்து கத்தியால குத்திருதாங்க. இந்த தகவல் வந்து யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வருது. யாருக்குன்னா ராஜாங்கத்துக்கு தெரிய வந்தோனே தூக்கி வாரி போடுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு நம்ம சேதுவ. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.